வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து கிளாஸ பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஓகேங்களா? எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து கிளாஸ் வரும். நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்த ஜாவா ஸ்கிரிப்ட்க்கும் அதாவது இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வீடியோ பார்த்து ஜாவாக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். பைத்தானுக்கும் யூஸ் பண்ணலாம். கான்செப்ட் எல்லாமே ஒண்ணு தான் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறது என்ன? கிளாஸ் அப்படிங்கிறது வந்து டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா? இந்த கிளாஸ் வந்து நம்ம அதாவது எவ்வளோ கிளாஸ் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல வந்து இந்த கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளூ பிரிண்ட் ஓகேங்களா? ஆ ஓகே. நம்ம கிளாஸ் எப்படி டிக்ளேர் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? இந்த கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வொர்க் பண்றது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வொர்க் பண்றோம். பட் நாம வந்து எந்த எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் இந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட்ட ஓகேங்களா? கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட். இப்ப நான் வந்து கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட் நான் போட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு நேம் குடுக்கணும். ஆ இப்ப வந்து நான் என்ன பண்றேன்னா PRG1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கர்லி பிரேஸஸ் போட்டுக்கிறேன். இந்த கிளாஸ்க்குள்ள தான் வந்து என்னோட மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்க போகுது. மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்ஷன்ஸ் 2மே ஒண்ணு தான். ஓகே. நான் என்னோட ஃபங்ஷன்ஸ்லாம் இந்த கிளாஸ்க்குள்ள தான் வந்து இருக்க போகுது. ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்றேன், ஒரு டிஃபால்ட்டா வந்து கிளாஸ் வந்து நான் எந்த ஒரு ஆர்குமென்ட்டுமே பாஸ் பண்ணாம, வேல்யூஸ் டைரக்ட் இனிஷியலா நான் குடுத்து, உங்களுக்கு கிளாஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு. இதுக்கு நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட்டு, ஆ ஒரு மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ, அ மெத்தட்ன்னு அதாவது நேம் வந்து நான் மெத்தட்ன்னே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? மெத்தட். இதுல வந்து நான் என்ன பண்றேன், உள்ள வந்து ஆ ஆர் ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் வந்து நான் குடுக்குறேன். என்ன கோட் வேணுமோ குடுத்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் நான் கன்சோல் டாட் லாக் மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். கன்சோல் டாட் லாக். இதுல வந்து திஸ் இஸ் அ மெசேஜ். ஓகே. இதுல வந்து திஸ் இஸ் அ மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். ஆ ஓகே. இப்ப வந்து கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து வந்து என்ன பண்ண போறேன். இந்த கிளாஸ் வந்து இப்ப நான் ரன் பண்ணா ரன் ஆகாது. ஏன்னா, இந்த கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். பட் ஆனா வந்து அத நான் கால் பண்ணல. எப்படி கால் பண்றேன்னா, இந்த கிளாஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டா நான் வந்து கூப்பிடணும். ஒரு ஆப்ஜெக்ட்டா கூப்பிட்டு அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து நான் கால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் இத வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டேன். நான் இத வந்து ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே வரல. ஏன்னா வந்து நான் இன்னும் கிளாஸ் வந்து கால் பண்ணல. இப்ப நான் என்ன பண்றேன், கான்ஸ்ட் அப்படின்ற கீவேர்ட் நான் போட்டுட்டு, இந்த கிளாஸ் வந்து நான் கால் பண்ண போறேன். இப்ப என்ன பண்ண போறேன், கான்ஸ்ட்ன்னு போட்டு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ண போறேன். என்னன்னா, இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இன்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டூ நியூ அப்படின்ற அந்த அந்த கீவேர்ட நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ண போறோம். ஸோ, இப்ப வந்து புதுசா வந்து கிரியேட் பண்ற போறனால, அங்க வந்து நியூ அப்படின்ற கீவேர்ட் வந்து யூஸ் பண்றேன். ஓகேங்களா? இங்க நியூன்னு போட்டு என்னோட கிளாஸோட நேம் என்னவோ, அந்த நேம தான் வந்து நான் இங்க நியூக்கு அப்புறம் வந்து நான் போட்டு அத வந்து கால் பண்ண போறேன். இப்ப என்ன பண்ண போறேன், PRG1 அப்படின்னு நான் போட்டு இங்க நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த PRG1 அப்படின்னு போட்டு அந்த கிளாஸ் நேம் வந்து நான் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப என்னாச்சு, இந்த PRG1 அப்படின்ற கிளாஸ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டா வந்து மாத்தியாச்சு. இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து ரன் பண்ண வைக்க போறேன். இப்ப என்ன பண்ண போறேன், இந்த ஆப்ஜெக்ட்க்கு நேம் என்ன இன்ஸ்டன்ஸ். அப்ப சாரி இன்ஸ்டன்ஸ் டாட் இப்ப நான் எத கால் பண்ண போறேன், உள்ள இருக்கிற மெத்தட் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன வந்து நான் கால் பண்ண போறேன். ஓகேங்களா? இங்க வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அந்த மெத்தட். இப்ப வந்து நான் ரன் பண்றேன். இத சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நான் ரன் பண்றேன். எனக்கு வந்து திஸ் இஸ் அ மெசேஜ்ன்னு சொல்லிட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. இங்கேயே பாருங்க. எனக்கு வந்து ஐ மீன் மெசேஜ் வந்து எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. ஆ இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கிளாஸ் அப்படின்ற அந்த நேம் அந்த கீவேர்ட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு நான் சொல்ட்டேன். கிளாஸ் அப்படிங்கிறது வந்து டெம்ப்ளேட் ஆர் ப்ளூ பிரிண்ட் எல்லாமே வந்து கிளாஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்க்கு வந்து ஒரு நேம் குடுத்துட்டேன். இந்த PRG1 அப்படின்ற நேம் குடுத்துட்டேன். அப்புறம் கர்லி பிரேஸஸ்க்குள்ள உள்ள வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதாவது ரைட் பண்ணியிருக்கேன். மெத்தட் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தட் ஃபங்ஷனுக்குள்ள வந்து கன்சோல் டாட் லாக் பண்ணியிருக்கேன். ஒரு மெசேஜ் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கிளாஸ் வந்து இதோட கிரியேட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து கான்ஸ்ட் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம போட்டு, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு அந்த வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நியூ அப்படின்ற கீவேர்ட் வந்து நம்ம போட்டோம். ஓகேங்களா? அந்த நியூ கீவேர்ட போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புதுசா வந்து அந்த கிளாஸ வந்து மாத்தியிருக்கோம் ஆப்ஜெக்ட்டா. ஓகேங்களா? இந்த நியூ அந்த கிளாஸ் நேம்.
அதுக்கப்புறம் ஓப்பன் அண்ட் கர்லி ஐ மீன் ஓப்பன் பிராக்கெட் சாரி. ஓப்பன் பிராக்கெட்ஸ் போட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த வேரியபிள் அந்த இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த இன்ஸ்டன்ஸ் டாட் மெத்தட். ஸோ ஏன் வந்து இன்ஸ்டன்ஸ் டாட் மெத்தட்ன்னு குடுத்தேன்னா, ஸோ நான் வந்து இந்த இத வந்து ஆப்ஜெக்ட்டா மாத்திட்டேன். ஸோ அப்போ வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது ஆ இந்த கிளாஸ குறிக்கும். ஓகேங்களா? அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற அந்த மெத்தட கால் பண்ணணும்னா, டாட் வச்சு மெத்தட் அது என்ன நேமோ அந்த நேம வந்து நான் கூப்பிட்டா, அதுக்கான என்ன வேல்யூ உள்ள இருக்கோ, அத வேல்யூ வந்து எனக்கு எடுத்துக் குடுக்கும். ஸோ அதுதான் வந்து எனக்கு திஸ் இஸ் அ மெசேஜ்ன்னு சொல்லிட்டு எனக்கு குடுத்துருச்சு. ஓகே. ஸோ இது வந்து எந்த ஒரு பாராமீட்டரும் இல்லாம வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு ஒரு வேள பாராமீட்டர் வேணும் அப்டின்னா என்ன பண்றதுன்னா, ஸோ இங்க வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்டின்னு போடுவோம். ஓகேங்களா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ன்னு போட்டு உள்ள வந்து ஆர்குமென்ட் குடுப்போம். ஸோ என்னன்னா, arg1 ஐ மீன் A1ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்க A1 வச்சுட்டேன். நான் கீழ வந்து என்டர் அடிச்சு கர்லி பிரேசஸ் போட்டுக்கிறேன். இந்த மெத்தேட வந்து என்ன ஓகே கர்லி பிரேசஸ் போட்டுக்கிறேன். ஸோ இப்ப என்ன பண்ண போறேன், திஸ் டாட் A1 ஈக்குவல் டூ A1. இந்த A1 அது அது வந்து A1 ஓட வேல்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துட்டேன். ஓகேங்களா? A1 குடுத்துட்டேன். வேல்யூ வந்து இந்த திஸ் டாட் A1 ஈக்குவல் டூ A1 ஓட வேல்யூ அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்ப இங்க வந்து இந்த மெத்தட்ல வந்து நான் என்ன பண்றேன், ஸோ டிஸ்ப்ளே பண்ணிடுறேன். ஓகேங்களா? என்னன்னு டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ நான் வந்து அடிஷன் அதாவது கன்கேட்னேட் பண்ணிடுறேன் அந்த வேல்யூவ. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், திஸ் டாட் A1 அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துக்கிறேன். இப்ப நம்ம இந்த கன்கார்டினேட் வேல்யூ வந்து நம்ம கன்கார்டினேட் பண்றதுக்கு வந்து 2 விதமா பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஆ டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒரு வேல்யூ குடுத்திருந்தேன். அப்புறம் பிளஸ் சிம்பல் போட்டு அந்த வேல்யூவ வந்து கன்கார்டினேட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம இப்படி டிக்ளேர் பண்றதுக்கு பதிலா, ஸோ ஆ ஐ மீன் பேக் டிக்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்மளோட ஃபர்ஸ்ட் அந்த கீபோர்ட்ல பாருங்க 1 பக்கத்துல வந்து பேக் டிக்ன்னு சொல்லிட்டு அந்த சிம்பல் இருக்கும். ஸோ அத நம்ம குடுத்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன பண்றேன், இந்த டபுள் கோட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேக் டிக் குடுத்துக்கிறேன். ஸோ எகைன் வந்து இந்த டபுள் கோட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேக் டிக் குடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இப்படி குடுக்குறதுக்கு பதிலா இந்த லைன் ஃபுல்லாவே குடுத்துக்கிறேன். அண்ட் இத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றதுன்னா, இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த கர்லி பிரேசஸ்க்கு முன்னாடி வந்து நான் டாலர் சிம்பல் நான் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப பாருங்க. ஸோ எனக்கு வந்து கரெக்ட்டா வந்து அதோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகே. ஸோ எனக்கு வந்து இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப நான் கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து ஆர்குமென்ட் நான் குடுத்துருக்கேன். ஆனா இங்க வந்து நான் எந்த ஒரு வேல்யூமே வந்து பாஸ் பண்ண கிடையாது. இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த PRG1ல வந்து நான் ஒரு வேல்யூ வந்து குடுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ என்ன வேல்யூன்னா, வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஓகே. திஸ் இஸ் அ மெசேஜ் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஓகே. இப்ப நான் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நீங்க வந்து மறக்காம இந்த இந்த இது மட்டும் நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் கிளாஸ் அப்படின்ட்டு நேம் போட்டிருந்தேன்ல ஓகே. ஸோ PRG1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த PRG1 அது இருக்கு. அப்புறம் இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் குடுத்து ஏன் வந்து இந்த நேம் போட்டீங்க அப்படின்னா, ஸோ பொதுவா வந்து நீங்க வந்து ஜாவால நான் வந்து ஜாவால எப்படி போடுவோம்னா, இப்ப வந்து கிளாஸ் நேம் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் நேம் மஸ்ட் பி சேமா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸ் நேம், அந்த கன்ஸ்ட்ரக்டர் நேம் சேமா இருந்தா தான் நான் வந்து ஆர்குமென்ட் பாஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஃபங்ஷன் எடுத்துக்கோங்களேன். ஸோ ஃபங்ஷன்ல வந்து ஒரு நேம் போட்டு ஓப்பன் அண்ட் அதாவது ஓப்பன் அண்ட் குளோஸ் பிராக்கெட்ஸ்குள்ள வந்து நீங்க வந்து ஆர்குமென்ட் குடுத்து அத வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஆனா கிளாஸ பொறுத்த அளவுக்கு வந்து என்னால வந்து அந்த கிளாஸ் டிக்ளேர் பண்ணக்கு அடுத்து வந்து இந்த வேரியபிள் நேம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் அண்ட் குளோஸ் பிராக்கெட்ஸ் வந்து என்னால போட முடியாது. ஸோ அதனால வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற அந்த கீவேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அந்த கன்ஸ்ட்ரக்டர் அத நம்ம யூஸ் பண்ணிட்டு, அதோட ஓப்பன் அண்ட் குளோஸ் பிராக்கெட்ஸ்குள்ள வந்து நான் வேல்யூ குடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து இந்த கிளாஸ்ன்னு அதாவது கன்ஸ்ட்ரக்டர், கிளாஸ் 2மே ஒண்ணு தான். ஸோ, அதுக்கு வந்து சென்ட் பண்ணிரும். ஓகேங்களா? ஸோ, அந்த மாரி தான் நீங்க கான்செப்ட் இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப நான் வந்து PRG1 அப்படின்னு குடுத்து தான் வந்து ஆர்குமென்ட் குடுத்திருந்தேன். ஸோ, அப்ப என்ன ஆகும்? கன்ஸ்ட்ரக்டர் தான் இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ வந்து PRG1க்கு போயிரும். ஓகேங்களா? என்ன வேல்யூ குடுத்திருந்தனோ அது PRG1க்கு போயிரும். ஓகே. ஸோ, இப்ப இந்த இடத்துல வந்து நான் PRG1ன்னு கூட நான் குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ, இந்த PRG1ன்னு கூட குடுக்கலாம். பட் ஆனா வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டான்னு குடுத்துக்கிறது, அதாவது நம்ம போடம்போது கன்ஸ்ட்ரக்டான்னு போட்டுக்கிறது நல்லது. பட் ஆனா வந்து நீங்க ஒரு வேள நீங்க ஜாவால யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ நீங்க கண்டிப்பா வந்து கிளாஸ் நேம் என்னவோ அந்த நேமே நீங்க வந்து போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து இது அவசியம் கிடையாது. ஓகேங்களா?
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணியிருக்கேன்னா, கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வந்து A1 அப்படின்ற ஆர்குமென்ட் ஒரே ஒரு ஆர்குமென்ட் வந்து நான் இங்க பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து திஸ் டாட் A1 அப்படிங்கிறது வந்து A1 அதோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆ திஸ் டாட் A1 ஈக்குவல் டூ இப்போ எனக்கு வர்ற வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப திஸ் டாட் A1 கால் பண்ணும்போது எனக்கு வெல்கம் அப்படின்ற மெசேஜ் தான் வந்து அதாவது டெக்ஸ்ட் தான் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, மெத்தட் அப்படின்னு நான் போட்டு அந்த ஃபங்ஷன் மெத்தட் ஓகேங்களா? ஸோ ஃபங்ஷன் ஆர் மெத்தட் 2மே ஒண்ணு தான். ஸோ அந்த மெத்தட் நான் போட்டேன். அந்த மெத்தட் போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கன்சோல் டாட் லாக்ல வந்து ஆ நான் வந்து உள்ள ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிரிண்ட் இதுல வந்து நான் பேக்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த பேக்டிக் யூஸ் பண்ணும்போது, நான் வந்து டபுள் கோட்ஸ் போட்டு அதாவது அடிஷன் சிம்பல் போட்டு அத கன்கார்டினேட் பண்றதுக்கு பதிலா, நான் இங்க டைரக்ட்டா வந்து பேக்டிக் போட்டு அதாவது ஸ்ட்ரிங்ன்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். அண்ட் நான் ஜாவாஸ்கிரிப்ட்ல த்ரோ பண்ற அந்த வேல்யூவ வந்து இதுலயும் நான் டிக்ளேர் பண்ட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், டாலர் சிம்பல் போட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ள அந்த வேல்யூ வந்து நான் குடுத்தேன். திஸ் டாட் A1 சொல்லிட்டு அந்த வேல்யூ குடுத்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த மெசேஜ் அப்படியே கிடைச்சிரும். அதாவது இப்ப கிளாஸ்க்கு வெளிய பாருங்க. ஸோ இப்ப கிளாஸ்க்கு வெளிய வந்து கான்ஸ்ட் அப்படின்ற போட்டு இன்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டூ நியூ அப்படின்னு அதாவது புதுசா வந்து கிரியேட் பண்ண போறோம் ஆப்ஜெக்ட்ட அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்ன ஆப்ஜெக்ட் அதுக்கான வேல்யூ வந்து நம்ம இனிஷியலா அப்பயே அதாவது இந்த லைன்லயே குடுத்துட்டோம். ஆப்ஜெக்ட் உருவாக்கும்போது இனிஷியலா வந்து நம்ம குடுத்துட்டோம். ஸோ அது என்ன வேல்யூனா வெல்கம் அப்படின்றது வந்து நம்ம குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்ப நான் வந்து இன்ஸ்டன்ஸ் டாட் அதாவது இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கிளாஸ் PRG1ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்ஸ்டன்ஸ் டாட் அதுக்குள்ள இருக்கிற மெத்தட் வந்து நான் இங்க போட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் நான் இங்க வந்து ரன் பண்ணி அகைன் நான் காட்டுறேன். திஸ் இஸ் அ மெசேஜ் வெல்கம் சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ இது வந்து சிங்கிள் பாராமீட்டருக்கு. ஸோ இதுவே வந்து இன்னொரு பாராமீட்டர் நான் வந்து குடுக்குறேன்னா, ஸோ இங்க என்ன பண்ணலாம் A1 அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலா கமா போட்டு அடுத்த லைன்ல அடுத்த ஸ்டெப்ஸ்ல வந்து பாருங்க. ஸோ A2ன்னு சொல்லிட்டு நான் இங்க மாத்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எகைன் நான் இத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கீழ அந்த இருக்கிறத வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இத வந்து நான் 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன் 2ன்னு வைக்கிறேன்னா, என்னோட ஆர்குமென்ட் அதாவது ஆர்குமென்ட்டோட வேரியபிள் நேம் வந்து A2ன்னு இருக்கு. ஸோ அதே மாரி வந்து இங்க நான் A2ன்னு மாத்திக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்க நான் என்ன பண்றேன்னா, வேல்யூ 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க செட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் வந்து டாலர் சிம்பல், கர்லி பிரேசஸ் அதுக்குள்ள வந்து திஸ் டாட் A2 அப்படின்னு நான் இங்க வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப A2ன்னு வச்சுட்டேன். ஸோ இப்ப நான் வந்து ரன் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஓகே. ஸோ எனக்கு ரன் பண்ண உடனே என்ன கிடைச்சிருக்குன்னா, அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏன் அன்டிஃபைன்ட் அப்படின்னு கிடைச்சிருக்குன்னா, இங்க பாருங்க நான் இங்க ஃபர்ஸ்ட் அதாவது இங்க கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட்க்கு மட்டும் தான் வந்து இந்த வெல்கம்னு குடுத்திருந்தேன். ஸோ அடுத்து வந்து ஆர்குமென்ட் கிரியேட் பண்ணும்போது கமா போட்டு நெக்ஸ்ட் ஆர்குமென்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். ஆனா இங்க வந்து கமா போட்டு நெக்ஸ்ட் ஆர்குமென்ட்க்கான வேல்யூ வந்து நான் குடுக்கலல்ல. ஸோ அப்ப எனக்கு என்ன நடக்கும்? நான் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு என்ன வேல்யூ குடுக்கலனாலும் எனக்கு வந்து த்ரோ பண்றது அன்டிஃபைன்ட்ன்னு தான் த்ரோ பண்ணும். இப்ப நான் பாருங்க நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா, 48 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க நம்பரா நான் குடுக்குறேன். ஸோ, இப்ப நான் வேல்யூ வந்து இது குடுத்துட்டேன்ல. ஸோ, எனக்கு வந்து வேல்யூ இப்ப அதாவது இப்ப அவுட்புட் வந்து எனக்கு கிடைச்சிடும். பாருங்க. ஸோ, வேல்யூ 248 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ, அதாவது என்ன நடந்திருக்குன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டர் நேம்ல வந்து எத்தன ஆர்குமென்ட் இருக்கு? 2. ஸோ, அதே மாரி வந்து இன்ஸ்டன்ஸ்ல வந்து எத்தன வேல்யூ குடுத்துருக்கேன்? 2. ஸோ, அப்ப எனக்கு அப்படி எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட் ஆ அதாவது கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட்க்கு இன்ஸ்டன்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ. அதே மாரி கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கிற செகண்ட் ஆர்குமென்ட்க்கு இன்ஸ்டன்ட்ல இருக்கிற செகண்ட் வேல்யூ குடுத்திருந்தா, எனக்கு வந்து வேல்யூ காட்டும். இல்லன்னா அன்டிஃபைன்டுன்னு காட்டும். ஓகேங்களா? ஸோ இது மாரி வந்து நம்ம எவ்வளா கிளாஸ் அதாவது கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூ ஆர்குமென்ட்ஸ் வேணாலும் நம்ம பாஸ் பண்ணிட்டே போலாம். ஸோ நம்ம வந்து இப்படிதான் வந்து கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணி, ஆ ஆர்குமென்ட் அண்ட் வித்தவுட் ஆர்குமென்ட் அதெல்லாம் வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா வித்தவுட் ஆர்குமென்ட். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் குடுத்திருந்தேன்னா ஆர்குமென்ட். இல்லன்னா நம்ம வந்து உள்ள எந்த ஒரு ஆர்குமென்ட்டுமே குடுக்கலன்னா அத ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரே தேவைப்படாது. ஓகேங்களா? ஓகே. நம்ம வந்து கிளாஸ் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த கிளாஸ்ல. அண்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஃபங்ஷன்ல வந்து ஆர்குமெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்குமெண்ட்ஸ்லாம் பார்த்து, ஒரு சின்ன அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸ் அண்ட் ஃபங்ஷன் அதெல்லாம் வச்சு, நம்ம ஒரு சின்ன ஒரு கோடு வந்து ரன் பண்ணலாம். ஸோ அது எந்த மாரி இருக்கணும்னா, ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு கோடு வந்து அதாவது ஷோ பண்றேன். அந்த கோடு மாரி வந்து நம்ம வந்து கொண்டு போலாம். ஸோ ஆ யா ஓகே. ஆ ரன் நான் இங்க வந்து ஃபைல வந்து ரன் குடுத்துக்கிறேன். ஓகே.
ஸோ நம்ம வந்து ஒரு இந்த மாரி வந்து சின்ன ஒரு இது மாரி பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து கேம் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் வெப்சைட்ல. ஸோ அதனால வந்து நான் இப்படி பண்ணேன். ஸோ நாம வந்து சும்மா வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாஸ் அண்ட் உள்ள இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர், ஆர்குமென்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுச்சுன்னா, ஸோ மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.